கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையில் எங்களோடு இணைந்த யாவரையும் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள் என்றதான வார்த்தையின் பிரகாரமாய் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற்ற உயர்த்த கர்த்தனை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாய் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரை வீட்டில் இருந்தவாறு எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ, கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை கொடுப்பீராக. உம்முடைய பரலோக மன்னாவை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து பிட்டளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கர்த்தனை பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். சொல்லமா, பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். அறிக்கை செய்வோமா? பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு படி எண்ணம் காப்பே. என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு படி எண்ணம் காப்பே. பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். உலகம் தோன்றும் முன்னமே என்னை தெரிந்து கொண்டவரே. உலகம் தோன்றும் முன்னமே என்னை தெரிந்து கொண்டவரே. எனக்காய் யாவையும் செய்துமே உந்தன் சித்தம் நிறைவேற்றினீர். எனக்காய் யாவையும் செய்துமே உந்தன் சித்தம் நிறைவேற்றினீர். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு வரி எந்த காப்பி. என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு வரி எந்த காப்பி. பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். தாயின் கருவினில் தோன்றும் முன் என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. தாயின் கருவினில் தோன்றும் முன் என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. உம்முள்ள கையினில் வரைந்துமே என்னை பார்த்து ரசிப்பவரே. உம்முள்ள கையினில் என்னை தெரிந்து கொண்டு என்னை தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாய் முடிவு வரை எந்த காப்பீர். என்னை தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாய் முடிவு வரை எந்த காப்பீர். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். ஒருவனாயிருக்கையில் அழைத்தீரே என்னை பெருகிட செய்தவரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தீரே என்னை பெருகிட செய்தவரே. என்னை மேன்மைப்படுத்தி நடத்தினீர். உம் கிருபையால் முடிசூட்டினீர். என்னை
மேன்மைப்படுத்தி நடத்தி உன் கிருபையால் முடிசூடி என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமா முடிவு பரியந்தம் காப்பி என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமா முடிவு பரியந்தம் காப்பி பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். உற்சாகமா சொல்லுமா, பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். தளர்ந்த எனக்கு பலன் தந்து என் பரிகாரியானவரே, தளர்ந்த எனக்கு பலன் தந்து என் பரிகாரியானவரே, என் கால்களை மான்காலாய் மாற்றினீர், இம்மக்கென்று நடக்க செய்தீர். என் கால்களை மான்காலாய் மாற்றினீர், உமக்கென்று நடக்க செய்தீர். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமா முடிவு பரியந்தம் காப்பீர். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமா முடிவு பரியந்தம் காப்பீர். பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். சொல்லுமா, பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். உலகில் சிறந்ததை தந்துமே என்னை மகிழ்ச்சியாக்கினீரே, உலகில் சிறந்ததை தந்துமே என்னை மகிழ்ச்சியாக்கினீரே. உமது ஐஸ்வர்யம் தந்துமே என்னை திருப்தியாய் நடத்தினீர். உமது ஐஸ்வர்யம் தந்துமே என்னை திருப்தியாய் நடத்தினீர். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு பரியந்தம் காப்பீர். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு பரியந்தம் காப்பீர். பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு பரியந்தம் காப்பீர். என்னை தெரிந்து கொண்டி சொந்த ஜனமாய் முடிவு பரியந்தம் காப்பீர். பூமி ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். சேர்ந்து அறிக்கை சொல்லுவோம், பூமியின் ஜனங்கள், பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். ஒரு விஷயம் கூட சொல்லலாம், பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். ஓ, பூமியின் ஜனங்களை பார்க்கிலும் என்னை ஆசீர்வதித்திடுவார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று தலைப்பிலே தியானிக்க போகிறோம். The topic we are going to meditate is the word of the Lord to Abraham. அருமையான பரிசுத்த ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி சரியான வழியில வந்து நடத்தினது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We are going to see how did the word of the Lord came at the right time and help Abraham. வாசிங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். Read from the book of Genesis 15 chapter and the first word. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே வருகிறது. The word of the Lord came to Abraham in the vision. அந்த வார்த்தைகளுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று ஒரு வார்த்தை வருகிறது. But before this thing, the word came after these things were happened. அப்போ அந்த காரியங்களினாலே ஆபிரகாம் சற்று கவலையோடு குழப்பமடைந்து அவர் காணப்பட்டிருந்திருக்கலாம். Because
because of these things which has happened before his life, he might be worried and grieved of the things which happened. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய சில சம்பவங்கள் ஆபிரகாமை பாதித்திருக்கலாம். The incident that happened in the 14th chapter would have been hindered him. அந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் பாருங்கள் ஆபிரகாமை தேற்றும்படியாக, ஆபிரகாமை வழிநடத்தும்படியாக அவருடைய வார்த்தை உண்டாகிறது. But the word of the Lord came to him to comfort and console him. பாருங்கள், நமக்கு ஏற்ற சமயத்திலே ஏற்ற கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வந்து நம்மை கரம் பிடித்து அடுத்த நிலைக்கு நடத்தி செல்லும். At the right time, at the right word of the Lord will come and it will uphold and take to the next level. கர்த்தருடைய வார்த்தை என்ற பதம் பழைய ஏற்பாட்டிலே 245 முறைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 13 தடவைகள் வருகிறது. The word of the Lord, these words have been occurred in the scripture for 245 times. ஆதியாகமத்திலே மட்டும் 2 முறைகள் வருகிறது. And only in Genesis it is 112 times. எரேமியா மற்றும் எசேக்கியேல் புத்தகத்திலே 112 முறைகள் வருகிறது. And it came 112 times in book of Ezekiel and book of Jeremiah. நாம் தியானிக்கிற இந்த 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலேயும் 4ஆம் வசனத்திலும் அது வருகிறதா காணப்படுகிறது. And the book that we are meditating today, the book of Genesis 15th chapter, and the first word and in the 12th word it தேவன் comes. ஆபிரகாமை ஒரு வித்தியாசமான வழியிலே நடத்த விரும்புகிறார். And God decided to lead Abraham in a very different way. அவரை தேவன் ஒரு பாரம்பரியத்திலிருந்து அழைத்து அவரை தான் உருவாக்கின ஒரு வழியிலே அவர் நடத்த விரும்புகிறார். He has pulled Abraham from a different culture and he wants to lead it in a different way. பொதுவாக கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்பொழுது அந்த மனிதனுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் அவர்கள் அவளை அடுத்த நிலைக்கு, அடுத்த படிக்கு அழைத்து செல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் பொதுவாக வேதத்திலே வந்ததை நாம் பார்க்கலாம். Usually we can see it in the scripture. The word of the Lord comes to take and encourage them to the next level, and when they are stuck and they couldn't able to take decisive decisions. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? How is our life today? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே வருகிறதா இருக்கிறது. In our life, at the correct time, at the correct due time, the word of the Lord will appear to us. சரியான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலையிலே, A situation to take a proper decision. சில குடும்பத்திலே பாருங்கள், முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய இடத்திலே நாம் காணப்படுவோம். In some families, we might be in a level to take decisions. ஒரு முடிவு எடுத்தால் அதை மறுபடியும் மாற்ற முடியாத அபிதமான பல பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டும் சில வேளைகளில். Sometimes we need to take a greater decisions, but if we take, we couldn't change it back. குடும்பத்திலே அனுதினமும் பல முடிவுகள் எடுக்கிறோம். In families, many times we take decisions. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் இறங்கி வந்து சரியாக வழிநடத்தும். In that type of situations, the word of the Lord will come correctly and it will help us to take decisions. சில குழப்பத்தில் இருக்கும்போது அதை தெளிவிப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு கிளாரிட்டியை தரும். Sometimes in confusion, to take a clear decisions, the word of the Lord will give a clarity. கர்த்தருடைய வார்த்தைகள் இறங்கி வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். When the word of the Lord descends, our life situation change. எப்படி ஆபிரகாம் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் அது பிரவேசித்து கிரியை செய்து அவருடைய சூழ்நிலை எப்படி மாற்றியது என்பதை குறித்து, என்னென்ன கிரிகள் செய்தது என்பதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். We're going to meditate how did the word of the Lord came and how did it intrude inside him and how it changed his life. வாசிங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். Read from the book of Genesis 15th chapter, the first word. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். After these things, the word of the Lord came to Abram in a vision, saying, Do not be afraid, Abram. I am your shield, your exceedingly great reward. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறது. After these things happened, the word of the Lord appeared to him. என்ன காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே சில சம்பவங்கள் நடைபெற்றது. When we see after these things how certain things have happened in the 14th chapter. அந்த சம்பவங்கள் ஆபிரகாமை சற்று பாதித்திருக்கும். Those incidents would have been hurted or been hindered his life. என்ன சம்பவங்கள்? What are the incidents? லோத்துவை அவர்கள் சிறையாய் கொண்டு செல்கிறார்கள்.
they are taking Lot in this way. பாருங்க, அவனுக்கும் லோத்துக்குண்டான எல்லாவற்றையும் எல்லா பொருளையும் கொண்டு போகிறார்கள். And all that he had and is taking everything along with him. மறுபடியும் ஆபிரகாம் அதை சென்று திருப்பி கொண்டு வருகிறார். And again Abraham went behind it and brought everything back to him. இந்த காரியங்கள் ஆபிரகாமின் இருதயத்திலே பல கேள்விகளை எழுப்பியிருக்கலாம். This incident would have raised a lot of questions in Abraham's life. ஆகவே இந்த 15ஆம் அதிகாரத்திலே அந்த ஆரம்பம் இதுதான் காணப்படுகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. So the beginning of this 15th chapter, first word, it is said after these things. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே நடக்கிற காரியங்களை நன்கு அறிந்திருக்கிறார். The Lord very clearly knows what is happening in your life. கர்த்தர் நம்முடைய வேலையிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் நடக்கிறதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். And the Lord very clearly knows what is happening in your workplaces, in your business, in your society. அதனாலே பாதிக்கப்பட்ட சிலர் அதை வெளியே சொல்லாம இருதயத்திற்குள்ளே வைத்து கலங்கி கொண்டிருப்பார்கள். And some they are affected because of it, and they have been keeping inside. They are not able to say it out. கர்த்தருடைய வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு சரியாக இறங்கி வருகிறது. The word of the Lord appeared to Abraham at the right time. ஆபிரகாமே, நீ பயப்படாதே. Do not be afraid, Abraham. பாருங்க, இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவங்கள் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். So in this 14th chapter incident would have brought some things inside him. தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். And the Lord said, do not be afraid, Abraham. I am your shield. இங்கு கேடகம் என்று சொல்லப்படுகிறது அவ்விதமாக அரசர்கள் உபயோகப்படுத்துகிற அந்த கேடகத்தை குறிக்கிறது வார்த்தையாம். These shields have been compared to the governors who have been using this. அந்த ராஜாக்கள் உபயோகப்படுத்துகிற கேடகம் என்று சொல்லும்போது அது வல்லமை வாய்ந்த வருகிற எதிர்ப்புகளை தடுக்கிற ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கேடகமாக நான் உன் வாழ்க்கையில இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி ஆபிரகாமை தேற்றுகிறார். And the shield which is compared to the shield of a king which he uses to resist everything that comes against him, and the Lord said, I am that shield to you. அது மட்டுமல்ல, சில காரியங்களை அவர் இழந்து போனதாக அவர் நினைத்திருக்கலாம். ஆண்டவரே, சில காரியங்கள் எனக்கு அபிதமாக நஷ்டமாக இருக்கிறது என்று பல சிந்தனை காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். And he might be worried that he have been lost certain things in these things which has happened before, and the Lord said, I am your exceeding great reward. மகா பெரிய பலனாயிருக்கிறேன். I am an exceeding great reward. பலன் என்பது வேறு, ஸ்ட்ரென்த் வேறு. Strength is different. பலன், ரிவார்ட் என்பது வேறு. Reward is different. பாருங்க, தேவன் எடுத்து சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தை பார்க்கும் பொழுது exceedingly great reward என்று சொல்லுகிறார். In Tamil it is said that I am your strength, but in English the Lord it is said exceeding great reward. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம், நான் உனக்கு மகா பெரிய பலனை கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறது. And the word of this says to the Abraham, and I am your exceeding great reward. இந்த நேரத்திலே ஆபிரகாமை போல பல சூழ்நிலைகளிலே நாம் நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம். We may also be afflicted in situations like this, like Abraham. ஒருவேளை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளாமல் இருதயத்திலே போட்டு குழம்பிக் கொண்டு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். We are not able to share to others. We have been confused inside our heart. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், You know what the Lord is saying? மகா பெரிய பலனை நான் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறேன். And I am the God who gives you great reward. உண்மையாகவே ஆபிரகாமை பார்த்து, பயப்படாதே, உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Truly the Lord is saying to Abraham, saying, do not be afraid, I am your shield. உண்மையாகவே இந்த நாட்களிலே நம்மை காக்கிறது கர்த்தர் தான். Truly in these days it is only the Lord who is saving us. என்னதான் பாதுகாப்பு காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். No matter what all things that we save to preserve us, it is only God who is saving us. நாம் ஒரு வார்த்தை ஜெபத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர். But one thing we need to add in our prayer, saying, Lord, you are my shield. நம்மை பாதுகாக்கிறவர் தான், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவர் தான், நம்முடைய வேலையை பாதுகாக்கிறவர் தான், வருமானத்தை பாதுகாக்கிறவர் தான், இன்றும் இன்று பாதுகாக்கிறவராக இருக்கிறார். And he is the one who saves us. He saves our family, our works, our income, our money, everything. அவருக்கு சொல்லுகிறார், மகா பெரிய
பலனை நான் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். And he says, I will give you a great reward. இதுவரைக்கும் பலனாய் இருந்தது நான் தான், அந்த பலனை இனிமேல் கொடுக்க போது நான் தான் என்று ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலன் என்று பேசுகிறார். And the Lord is talking to Abraham, said that he is going to give a great reward, and he was a reward to him. நம்முடைய மனதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். I've already said the Lord knows our heart. இந்த 14ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய சகோதரன் ஆரானுடைய மகன் லோத்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருப்பதை கண்டு அவரை தப்புவித்து விட்டார். ஆனால் என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு கல்தையர் தேசத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை இனிலும் வல்லவன் வந்து அவ்விதமாக என் ஜீவிதத்திலே சில ஆபத்துகளை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்று பல குழம்பின நிலையிலே ஆபிரகாம் காணப்பட்டிருக்கலாம். Abraham will be in a very confused state. I'm coming from the Chaldeans. What will be my future? But even though that he made escape Lot to come out of it, but still he was confused and worried about his future. தேவன் பயப்படாதே என்று சொல்லி அவரை தேற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வருகிறது. And the word of the Lord very clearly comes to him and says, do not be afraid. பாருங்கள், இந்த இடத்துல இரண்டு விதமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். Here we can see two different types of work. ஒன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கை, One is the life of Abraham. அடுத்தது லோத்துவின் வாழ்க்கை. Second, the life of Lot. பாருங்க, அந்த லோத்து தன் வாழ்க்கையை எப்படி நடத்தி சென்றார், ஆபிரகாம் எப்படி நடத்துகிறார் என்று ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். So we want to see a great difference. How did Lot took his life and how did Abraham took his life? பாருங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். In the book of Genesis 13 chapter the 10th verse. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. Lot lifted his eyes and saw all the plain of Jordan, that it was well watered everywhere before the Lord destroyed Sodom and Gomorrah, like the garden of the Lord, like the land of Egypt as he go towards Zoar. இந்த இடத்துல இரண்டு வாழ்க்கை முறையை குறித்து பார்க்கிறோம். Here we can see two different lives. ஒன்று மகா பெரிய பலனை பெற்ற ஆபிரகாமுடைய வாழ்க்கை. One, the life of Abraham who got great rewards. அடுத்தது தனக்கு இருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போன கொள்ளை கொடுத்த லோத்துவின் வாழ்க்கை. Second, the life of Lot who lost everything and everything have been taken in captive. இவர்கள் இரண்டுக்கும் காரணம் இருக்கிறது. Two has this reason. லோத்து தன் கண்ணால் கண்டதை நம்பினார். Lot believed what he saw through his eyes. ஆபிரகாமோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவர் காணப்பட்டார். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And Abraham believed on the promises of the Lord, and he believed on the Lord, and everything was counted right unto him. இப்படி லோத்து குறித்து புதிதாக பார்க்கலாமா? Now can we think about Lot? லோத்து என்ன செய்கிறார்? 13:10 தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். In 13th chapter 10th verse, Lot lifted his eyes and seeing now. நீங்க எந்த பக்கத்தை தெரிந்தெடுக்கிறா என்று அந்த தெரிந்தெடுக்கும் அந்த உரிமையை ஆபிரகாம் லோத்து கொடுத்து விடுகிறார். Now Abraham is giving a right to Lot, saying now you can choose either on the left or the right. எவ்வளவு நீதிமான் பாருங்க. See how righteous he is. அவர் கூட்டிட்டு வந்ததே ஆபிரகாம் தான். It was only Abraham who bought him. நாம்னா சொல்லி இருந்திருப்போம், ஏய் நான் அந்த பக்கம் எடுத்துக்கிறேன், நீ நான் விட்ட பக்கத்தை நீ எடுத்துக்கோ. And we would have said, I will take whatever side I want, you take the left which I. ஏறெடுத்து பார்க்கிறார். He's lifted his eyes. அந்த தேசத்தை பார்த்தா மிகவும் செழிப்பாய் இருக்கிறது. And when he saw the land was so much in prosperity, உடனே அந்த செழிப்பில் அந்த இடத்திற்கு அவர் போக விரும்புகிறார். immediately he wants to go into this prosperity land. உடனடி செழிப்பை தேடி தன் சொந்த இச்சையினால் மாம்சீகத்தினால் நடத்தப்பட்டார் லோத்து. He was led by his own lust in search of immediate prosperity. நமக்கு இந்த நாட்களில் வேண்டியதெல்லாம் உடனடி இன்ஸ்டன்ட் அவசியம் இல்லை. In these days, everything that we want is immediate and instant. சமையலுக்குன்னா உடனடி தான் தேவை. Or for the cooking, we need instant cooking. எல்லாம் இன்ஸ்டன்ட். அந்த நாட்களெல்லாம் பிரியாணி செய்யணும்னா மணிக்கணக்காக உட்காந்து நாங்களாம் வேடிக்கை பார்ப்போம் அம்மா செய்யறத. In those days when they are cooking biryani, we need to sit for hours and see
how the mother cooks. வீட்டில் இந்த ப்ரொஃபஷனல் குக் வந்து செய்கிறாங்கன்னா நாங்கள்லாம் ஒரு சேரை போட்டு உட்காந்துருவோம், பின்னால் அவர் இந்த பெரிய கரண்டி வச்சு செய்ய ஆரம்பிப்பார். அதை பார்த்து மணிக்கணக்காக வந்திருப்போம். இந்த நாளில் அப்படி இல்லை, அழகாக அரிசியை போட்டால் இங்கே அடுத்த 10 நிமிஷத்துக்கு பிரியாணி வந்துடும். So in those days when the chef comes and he cooks, we'll all be sitting there and watching them. But nowadays it's instant. இந்த உலகம் அதைத்தான் விரும்புகிறது. This world also likes it, wants it, லோத்துவை போல like Lot. கண்களால் கண்டு செழிப்பை அவர் தேடி சென்றார். He saw through his eyes, went after this prosperity. ஆனால் ஆபிரகாமுக்கோ தேவன் கேடகமாக இருந்தபடினாலே அவருக்கு அளித்த ஆசீர்வாதங்களை தேவன் பெருகச் செய்தார். மாம்சீகத்தில் நடந்த லோத்து பெரிய இழப்பை சந்தித்தார். But Abraham, because God was his shield, everything that he received was God's blessing. But Lot faces losses after he worked after his flesh. பாருங்க, இருவருக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தது. Both had many blessings. பாருங்க, அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருவருக்கும் ஏறக்குறைய சமமாக இருந்தது. The blessings of both was at the same level. 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாம போயிற்று. So in the 6th verse of 13th chapter we say they will not able to be together. அப்போ இருவருக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதங்கள் தான். They had same level of blessings. கண்களின் இச்சையினால் நடந்த லோத்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். The Lord who had the blessings of the lust of his eyes lost the blessing. தேவன் கேடகம் என்று விசுவாசித்த ஆபிரகாம் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் பெருகச் செய்கிறார். And Abraham believed that the Lord is his shield, his blessings was multiplied. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பங்கை ஒருபோதும் இழந்து போக மாட்டோம். When Lord is in our side, we'll never lose our share. நமக்கு கிடைத்த பங்கு ஷேர், அதை நாம் பெருகச் செய்ய ஒழிய குறைந்து போகாது. We'll always increase on our share, we'll never lose it. ஆண்டவரே நீரின் கேடகம், Lord, you are my shield. சொல்லணும் அவர்கிட்ட. Can you say it? ஆண்டவரே நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதை பாதுகாக்கிறவர். Lord, not only you give us the blessing, but you also saves it. அதிக பலனை கொடுக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எக்ஸீடிங்லி கிரேட் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே விதமான பலனை கொடுத்து நீ ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் என்று நாம் தேவனிடத்திலே சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to say it and pray it and receiving, saying, Lord, you give us the exceeding great reward. ஆண்டவரே சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், ஒருவேளை அதை நான் இழந்து போய்விடுவேனோ என்று அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். Lord, you have given few blessings, but some might be thinking, may I will lose it. என்னை கத்து சொல்லுகிற காரியம், The Lord is saying, தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறபடினாலே ஒருபோதும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறையாது, பெருகும். for the Lord is our shield, never we will lose our blessing, it will increase. இந்த உலகம் எந்த நிலையிலே சென்றாலும் கவலைப்பட வேண்டாம், நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு பாதுகாத்து நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Even the world is going in a different way, do not be worried. The Lord will save our blessings and he will increase our blessings. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் எனக்கு மகா பெரிய பலனை வைத்திருக்கிறார்? How many of you believe the Lord has kept an exceeding great reward? அதை சொல்லும்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தது. To say that this word came to Abraham. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் மகா பெரிய பலனை நமக்கு வைத்திருக்கிறார். Today the word of the Lord is coming for you and me, saying the Lord has kept an exceeding great reward. ஆபிரகாமை போல தேவன் விசுவாசிக்க வேண்டும். Like Abraham, we have to believe on God. 15:6 ஆபிரகாம் விசுவாசித்தான். In 15:6 Abraham believed it. 15:6 போல கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். Like in the 15th chapter 6th verse, he believed. We have to believe. அப்படி நாம் எல்லாவற்றுக்கும் விசுவாசித்தால் தேவன் நமக்கு மகா பெரிய பலனை வைத்திருக்கிறார். And if you believe, the Lord has kept an exceeding great reward for us. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, exceedingly great reward. மகா பெரிய பலன். Great reward. சொல்லுங்க பார்க்கலாம், வாயில திறந்து ககன்ல ஊத்தி, மகா பெரிய ரிவார்ட். Exceedingly great reward. கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டிலலாம் செலவு பண்ணனா
ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரிவார்ட் ப்ரோக்ராம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். If you use your credit card or your debit cards, they will have a reward points for that. அது உண்மையிலேயே ரிவார்டான்னு பார்த்தா இல்லை, நம்மகிட்ட பிடுங்கிறதுக்காக சில காரியங்கள் வச்சிருப்பாங்க. If you think it is a proper reward points, no, it is to pull our money from us. பாருங்க, ஆனா தேவன் கொடுக்கிறது உண்மையாகவே நமக்கு ஒரு பரிசாக இருக்கும். But if the Lord gives, truly it will be a reward. தேவன் ஒரு பெரிய பரிசை எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். You have to believe the Lord has kept it ready, a great gift for us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேளையில. Amen. இந்த எதிர்ப்பான நாட்களிலும் கூட தேவனுடைய கருத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் விசுவாசிங்கள். ஆபிரகாமை போல அவருடைய வார்த்தை விசுவாசிங்கள். கர்த்தரோடு இருப்பாராக, நிறைவேற்றுவாராக. Believe that even in this hard times the Lord is going to give a great reward for us. Truly, like how he gave to Abraham, he will give it to us. ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்கிற பலனை கட்டளையிடுவீராக என்று நாம் கேட்க போகிறோம். We are going to ask, Lord, give us a reward that you have kept for me. ஆண்டவரே, நீர் எனக்கு கேடகமாய் இருப்பீராக. Lord, you are my shield. எனக்கு கேடகமாய் இருப்பீராக. You are my shield, Lord. கர்த்தர் கேட்கணும், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்ம இடைபடுவாராக. We may say to the Lord will talk to us. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் தருவாராக. And the Lord will help us to receive the blessing that he has kept exceedingly for us. இந்த 14ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் ஆபிரகாமை பாய்த்தது போல நம்முடைய குடும்பத்திலும் சில முன்னால் நடந்த பாதிப்புகள் நம்மை தொடர்ந்து நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. Like how the incident that happened in the 14th chapter affected Abraham. Like the things that happened in our life shouldn't be continued in our life. எதுக்கு எடுத்தாலும் பயம். Whatever we take it is. ஆண்டவரே, அப்படி நடந்துருமோ? Lord, will it happen like this? இல்லை. No. தேவன் பலனை தரும்படியாக நமக்கு கேடகமாக இருக்கிறார். Truly the Lord is our shield to give us the reward. இந்த கந்த கருத்தை தான் தேவன் உங்களோடு பேசும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். And the Lord decided to speak these things to you. அவர் விசுவாசிக்கிற நமக்கு தேவன் மகா பெரிய பலனை கொடுப்பார். And we who believes in him, he gives us an exceeding great reward. அந்த சம்பவங்கள் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கும் அல்லவா? அது குறித்து யோசிக்க வேண்டாம். Do not think about unpleasant things, incidents that happen in our life. அதனால தான் அந்த 14ஆம் அதிகாரம் முடிந்த உடனேயே கர்த்தருடைய வார்த்தை உடனே வந்து நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறது. And that is why after the 14th chapter incident happened, immediately in the first word the Lord says, fear not. பிள்ளைகளை குறித்த பயம், வியாபாரம், வேலை குறித்த பயம், வருமானத்துக்கு எதுவும் வேண்டாம். Fear about your children, your family, your business. Do not be fear. ஒன்று நமக்கு மகா பெரிய பலனை வைத்திருக்கிற தேவனை விசுவாசியுங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். Only one thing to believe on the Lord, for he is going to give us an exceedingly great reward. ஆண்டவரே, நீர் கேடகமாக இருந்தனை காத்துக்கொள்வீராக என்று கேட்போமா தேவனிடத்திலே. And we all ask unto the Lord, Lord, can you be my shield? அவரை விசுவாசிப்போம். We have to believe. அவர் வார்த்தைகளை அனுப்பி நம்மை நேரத்துக்கு நேர உற்சாகப்படுத்தி நடத்துகிறார். And he will send his word and he will comfort us and encourage us to the next level. சோர்ந்து போயிருக்கும் பொழுது யார் மூலமாகவாவது கர்த்தர் பேசி விடுவார். And when we are going low, through someone else he will send his word. உற்சாகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். And he is mighty to encourage us. கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது. The word of the Lord is great. சரியான வழியில வரும். It will come at the correct time. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன கிரியை செய்தது? Second, what action did the word of the Lord did in the life of Abraham? மகா பெரிய பலனை வைத்திருக்கிறேன் என்று உற்சாகப்படுத்தினது. First is encouraged, saying that I kept a great exceeding reward. இரண்டாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். வாசியுங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2 - 4 வசனங்கள். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி. But Abram said, Lord God, what will you give me, seeing I go childless, and the heir of my house is Eliezer of Damascus? Then Abram said, Look, you have given me no offspring. Indeed, one born in my house is my heir. And behold, the word of the Lord came to him, saying, This one shall not be your heir, but one who will come from your own body shall be your heir. இந்த இடத்துல ஆபிரகாம் எலியேசரை குறித்து பேசுகிறார். In this place, the Lord is talking about Eliezer.
அவருடைய வீட்டினுடைய வேலைக்காரன் என்று பார்க்கிறோம். We can see that he was a servant of his house. அவரை குறித்து கர்த்தர் இதை சொல்லுகிறார். And then the Lord is talking about him. அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். Many will have a doubt. அந்த 2ஆம் வசனத்திலே பாருங்கள், தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் நடுவிலே பாருங்கள், தமஸ்கு ஊரனாகி எலியேசர் என்று ஏன் திடீர்னு எலியேசர் கொண்டு வந்து நுழைக்கிறாரு அப்படின்னு அநேக கேட்டிருக்கிறாங்க. Many have asked that, saying, why suddenly they have brought Eliezer of Damascus in between this word? பாருங்க, அந்த வார்த்தைகள் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். But this word will not be there according to it. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லிவிட்டு எலியேசர் குறித்து சொல்கிறார். Is saying that I go childless, and he's talking about பாருங்க, Eliezer. ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். There is no connection between these two. அது ஏன் என்று சில வேளைகளில் யோசிக்க தோன்றும். Sometimes we think, why is it like this? இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு குழப்பத்தில் இருந்து அல்லது ஒரு பெரிய கன்ஃபியூஷன், தேவனுடைய ஆசீர்வாதம் இதுதானா அதுதானா என்ற ஒரு நிலையில் இருந்த ஆபிரகாமிற்கு தேவன் ஒரு விளக்கத்தை கொடுத்தார் அல்லது ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். We can see Abraham was this confusion. In this blessing, will it be like this? Will it continue like this? He was in a confusion. In this time, the Lord gave him a revelation. தேவனோடு கூட அந்த பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன் எப்படி காணப்படுதுன்னா அவருடைய சந்ததியை குறித்து காணப்படுகிறது. How was this conversation between God? It was about his future generation. அப்போ அந்த சந்ததி எலியேசதானோ என்று ஆபிரகாம் நினைத்திருக்கிறார். Abraham thought his successor would be Eliezer. பாருங்கள், அந்த சந்தேகத்தை தேவனுடைய வார்த்தைகள் வந்து கிளாரிஃபை பண்ணுகிறது, விளக்கம் கொடுக்கிறது. And that time the word of the Lord came and gave him a clarity about his confusion. அந்த 15 நாட்களே கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருகிறது இந்த இடத்துல. In the 15:4 the word of the Lord came again to him. இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. These words are not an ordinary words. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்போது ஒரு கனப்படுத்தப்படக்கூடிய ஒன்று, அது வந்து அவருக்கு ஒரு கிளாரிட்டி அவருடைய வாழ்க்கையில கொடுக்கிறது ஒன்றாய் காணப்படுகிறது. The word of the Lord is not an ordinary one. It is to be honored. It came and it cleared his doubt. தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி. And very clearly it says, this one shall not be your hire, but one who comes from your own body shall be your hire. ஆபிரகாமே, நீ நினைச்சு கொண்டிருக்கிறபடி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உனக்கு உன் சரீரத்திலிருந்து பிறக்க போகிற அந்த மகனை உனக்கு சுதந்திரவாளி என்று கர்த்தர் ஒரு தெளிவை கட்டளையிடுகிறார். And the Lord very clearly clears his doubt. Abraham, this is not your inheritance, but the one who borns from your body will be your inheritance. ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். A revelation was given. பாருங்கள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமின் ஜீவியத்திலே இன்னும் நிறைவேறவில்லை என்று ஆபிரகாம் பார்த்து கொண்டிருந்திருப்பார். Abraham might be seeing the promises, the words that what the Lord has given has not yet been fulfilled. ஆகவேதான் தேவனிடத்திலே 2ஆம் வசனத்திலே ஒரு பேசும் பொழுது எலியேசரை கொண்டு வருகிறார். That is why in the second words while he was talking, he brings Eliezer in between. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு இன்னும் நிறைவேறவில்லை, ஆகவே இப்போ இந்த எலியேசர் இருக்கிறானே அவன் எனக்கு சுதந்திரவாளி இருக்கட்டும் என்ற துணியிலே பேசுகிறார். And he is saying, Lord, your words have not been fulfilled till now, so I am bringing this Eliezer in between this. கர்த்தர் 4ஆம் வசனத்திலே உடனே வந்து அவருடைய வார்த்தையை அனுப்பி, நோ, இல்லை, இவன் இல்லை, நான் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்ன வாக்கை உறுதிப்படுத்துகிறார். Immediately in the 4th verse, the Lord says, no, this is not your hire. I will give your very own hire. அல்லது ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். Abraham is giving a counsel to God. ஆண்டவரே, நீ சொன்னீர் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னீர், ஆண்டவரே 12:2 சொன்னீர், சந்ததியை பெருக பண்ணுவே, இதெல்லாம் சொன்னீர், எல்லாம் உண்மைதான். ஆனால் அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆகவே இப்போ தற்சமயத்தில் நிறைவேற்றுவதற்காக இவன் எலியேசர் இருக்கிறானே, இவனை நான் சுதந்திரமாக எடுத்துக்கொள்கிறேன் என்ற துணியிலே பேசுகிறார். And Abraham was saying to God, it is true that you said in the 12th chapter 2nd verse that you'll give me an inheritance, but now it doesn't seems to be working. Let's take Eliezer. ஆண்டவரே 12:2 நீ சொன்னீர்,
உனக்கு சந்ததியை பெருகச் செய்வேன் சொன்னீர், ஆனால் அதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே இந்த எலியேசரை இந்த நாளிலே எனக்கு சுதந்திரவாளியாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு மாற்று ஆலோசனையை தேவ ஆலோசனைக்கு அவர் கொடுக்கிறார். He is giving an other decision, or wrong decisions to God, saying, Lord, it is true that you said, but now nothing seems to be working. Let's take Eliezer as our own hire. ஆபிரகாமின் மாற்று ஆலோசனையை கர்த்தர் நிராகரித்தார். தன் திட்டத்தை நிறைவேற்றி பின்பு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். God rejects Abraham's alternate plan, fulfill his own plan, and enables him to receive the promise. இந்த 15ஆம் அதிகாரத்திலே 2 முறைகள் கர்த்தருடைய வார்த்தை என்று காணப்படுகிறது. In the 15th chapter, twice it is said the word of the Lord. 1ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும். It's on the first word and in the 4th verse. ஏன் தெரியுமா? Now why? தேவ திட்டம் ஒருபோதும் பாழாகிவிடக் கூடாது, அல்லது ஆபிரகாம் அதை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தைகள் இறங்கி வந்து அவருடைய குழப்பத்தை நீக்கி ஒரு தெளிவை கர்த்தர் கொண்டு பண்ணுகிறார். Not by any means the plan of the Lord should not be changed, or Abraham should not change the plan, and immediately the word of the Lord appeared to him to fulfill his promises. ஆபிரகாம் தவறான முடிவெடுக்காமல் இருக்க கர்த்தருடைய வார்த்தை அவரை வழிநடத்துகிறது. The guidance comes through the word of the Lord to put Abraham in not to take wrong decisions. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே, நீர் அநேகம் காரியங்களை வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே, அது நிறைவேறுவதற்கு ஒரு சூழ்நிலையும் இல்லையே ஆண்டவரே, ஆகவே இப்படி செய்வோம் என்று கர்த்தருக்கே ஆலோசனை கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசகராக நாம் மாறிட்டோம். ஆலோசனை கர்த்தாவுக்கே ஆலோசனை கொடுக்கிறவர்களாக நாம் அநேக வேளையிலே மாறி இருக்கிறோம். Many times we say, Lord, it's true that you've given me these promises, but nothing seems to be working. Can we change this plan? And we are changing the plan, and is the King and the Lord of plan. அவரே ஆலோசனை கர்த்தா, அவருக்கு நாம் ஆலோசனைகளா? He is the head of all plans, and we are giving alternative plans. அவருக்கு நாம் ஆலோசகரா? இல்லை. No, we should never give plans. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையை, உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கை நிறைவேற்றும் என்று ஒப்பு கொடுக்கணும். We have to surrender, saying, Lord, you let your plans be fulfilled in me. அந்த குழப்பத்திலே, ஒரு அவசரத்திலே ஆபிரகாம் எங்கு தவறான முடிவு எடுத்து இந்த எலியேசரையும் சுதந்திரவாளியாக தெரிந்து கொள்ள போகிறான் என்று கர்த்தர் நினைத்து உடனே இறங்கி வந்து அந்த தவறான முடிவை தடுக்கிறார். In this confusion, that Abraham shouldn't take a wrong decision taking Eliezer as his own hire, but the Lord came immediately, the word of the Lord came immediately to him. கர்த்தருடைய வார்த்தை ஏன் மறுபடியும் கடந்து வந்து ஒரு தெளிவை கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, Why did the word of the Lord came immediately and gave him this clarity? அந்த மெசொப்பொத்தேமியா தேசத்தினுடைய கலாச்சாரம் ஆபிரகாமை பாதித்திருந்ததாம். The culture of Mesopotamia has impacted him. அந்த கலாச்சாரத்திலே அவர் பழகிவிட்டார். He has got used with this culture. என்ன கலாச்சாரம் தெரியுமா? What is that culture, you know? அங்கு வேலைக்காரரை ஆண் வாரிசாக தத்தெடுக்கும் வழக்கம் இருந்ததாம். They have an adoption of taking their male servant as their own hire. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் விதமாக கூறுகிறார்கள். And the scholars are saying like this. பாருங்க, அந்த தேசத்திலே ஆண் வேலைக்காரர்களை அவர்கள் தன் ஆண் வாரிசு இல்லாவிட்டால் தன் வாரிசாக தத்தெடுக்கும் பழக்கம் அங்கிருந்ததா. If they don't have a male hire, so they take the male servant as their own hire. ஆகவேதான் தேவன் உடனே சொல்லுகிறார், ஏய் செய்திராத, உனக்கென மகா பெரிய பலனை வைத்திருக்கிறேன், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், என் திட்டத்தை உன்னுடைய ஆலோசனை உட்புகுத்தி பாழாக்கிடாத என் தேவன் உடனே சொல்லுகிறார். And that is why immediately the Lord came and said, don't take the decision. I've kept up great plans after this. Don't take. And immediately this word appeared to him. மாமிசத்தில் சில காரியங்களை யோசிக்க தோன்றியது ஆபிரகாமுக்கு. Abraham thought few thoughts in his flesh. காலம் ஆயிட்டே போதே, The days are going on. நேரம் ஆயிட்டே போதே, Time is passing by. இன்னும் நிறைவேறலையே, Nothing is happening. இதை செய்திடலாமா? Can we do this? மாம்சீக சிந்தனை, Thoughts about the flesh. மாம்சீக ஆலோசனை. Thoughts of flesh. தேவன் அதை தடுக்க விரும்புகிறார். The Lord wants to stop it.
ஒரு விளக்கத்தை தேவன் தருவாராக. The Lord may give us a revelation. நம் வாழ்க்கையிலே தெய்வம் வைத்திருக்க திட்டத்தை குறித்த ஒரு விளக்கத்தை கர்த்தர் தருவாராக. The Lord may give us a revelations about the plan that He has kept about our life. நம்முடைய மாம்சீக எண்ணமோ நம்முடைய கலாச்சாரமோ தேவனுடைய திட்டத்தை பாழாக்கி விடக்கூடாது. Neither our flesh or our culture should not hinder God's plan. ஆண்டவரே எல்லாரும் இப்படி செய்றாங்க, நான் இப்படி செய்திடலாமே, ஈஸியா முடிஞ்சிருமே. இல்லை, Lord, everyone is doing like this. I can also do it and finish it easier. But no, it is not. தேவன் உங்களுக்கும் எனக்கும் என ஒரு விசேஷமான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படியும் நிறைவேற்றியே தேவன் தீர்வார். For you and me, the Lord has kept a special plan and He will fulfill it. என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம் அது நிறைவேற வேண்டும். Lord, let your plan be fulfilled in me. தேவன் செய்ய எண்ணத்தை தடைபடக்கூடாது. What God has decided should not be hindered. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய எண்ணத்தை தடைபடாமல் இருக்க கிருபை செய்வீராக. Lord, be gracious, for your plan should not be hindered in me. ஆண்டவரே என்னுடைய பொறுமையின்மை அது நிமித்தமாக இது செய்திடலாம் அப்படின்னு வேற ஆலோசனைக்கு போகாமல் உமக்காக காத்திருக்கக்கூடிய கிருபை தருவீராக கேட்கணும். We should ask, Lord, my impatience should not be doing my take wrong decisions, but to wait upon you. தேவன் இன்றைக்கு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருவாராக. In the fourth verse, whether Abraham would have taken wrong decision, immediately the word of God came and gave him a revelation. Truly, the Lord will give a revelation to us. தேவனுடைய திட்டங்கள் ஒருபோதும் மாறாது. அதை நாம் சில வேளையில மாற்றிவிடக்கூடாது. God's plan will never be changed, but we should not change that. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்திலே கர்த்தர் பேசி வார்த்தைகள் வந்து நாம் செய்யவிருக்கிற அந்த தவறான தீர்மானம் கர்த்தர் சரியான தீர்மானமாக மாற்றி அவருடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. Like how the Lord stopped that work, even today the Lord is talking to you and He is stopping that to not to take the wrong decisions. கடைசியாக கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே செய்து முடித்தது என்ன? What has happened by the word of the Lord? அவருடைய வார்த்தைகள் என்ன செய்தது ஆபிரகாமின் வாழ்க்கையிலே? What did His word did in the life of Abraham? உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவான பலனை வைத்திருக்கிறார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினது. And His word will say that it is kept an exceeding great reward and it will encourage us. குழம்பி இருக்கிற ஆபிரகாம் வாழ்க்கையிலே ஒரு தெளிவை தந்தது. It gave a clarity in the life of Abraham which was filled with confusions. மூன்றாவதா கடைசியாக கொண்டு பார்க்க விரும்புகிறேன். Third, we are going to see one more thing. வாசிங்கள் ஆதியாகமம் 15:5 வாசிங்கள். Read from the book of Genesis 15th chapter and the 5th verse. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். Then he brought him outside and said, Look now toward heaven and count the stars if you are able to number them. And he said to him, So shall your descendants be. ஆபிரகாமை வெளியிலே அழைத்து கொண்டு வந்து வானத்தை காட்டுகிறார். The Lord took Abraham out and showed him the heaven. வானத்தை அண்ணாந்து பார். Look at the heavens. அதிலே பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் தெரிகிறது. And you can see all the stars there. அவைகளை எண்ண கூடுமானால் எண்ணு. If you can count it. இப்படித்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். And he says, this is how I'm going to bless you. கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுது. And the Lord is saying to Abraham, this is how the blessing is, and a countless blessings. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்கள் என்று ஆபிரகாமுக்கு அது உரைத்தது. And Abraham realized the blessing of the Lord is a countless blessing. அதற்கு முன்பதாக இதை பெற்றுக்கொள்ள ஒரு படி இருக்குது, பார்க்கலாம். And before that, to receive it, there is a step. Can we see it? பாருங்கள், அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது 15:5 ஆரம்பிக்கும் பொழுது அவர் அவனை வெளியே அழைத்து, He brought him outside and said, வெளியே அழைத்து நீ அண்ணாந்து பார். He brought him outside and he said, look at the heaven. வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். He brought him out. உள்ளே இருக்கும் வரை தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள கொஞ்சம் வெளியே வரணும். The greatness of the blessing could not be known when you are inside. We have to be brought out. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சில காரியங்கள் நமக்கு மறைத்து கொண்டிருக்கிறது. Sometimes
sometimes few things has covered us not to see the blessing of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. Few things has covered us not to see the blessings that He has kept. தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. Our eyes are covered that we are not able to see the blessings of the Lord. இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களின் மகத்துவத்தை காண முடியாதபடிக்கு எனக்கு மறைத்திருக்கிறது என்ன? Today what we have to ask the Lord, Lord, what is that thing that covered my eyes not to see the blessings of you? உங்களை மென்னியும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக தான் தேவன் அழைத்திருக்கிறார். The Lord has called you and me to give His blessings to ஏன் us. ஆசீர்வாதம் கொடுத்தும் இருக்கிறார். Why He has also given the blessings to அதை us. முழுமையாக அனுபவிக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறது. Few things are covering us not to see the blessing of the Lord. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியங்களை நீர் இந்த வேளையில் நீக்கி போடுவீராக. Lord, today change it with the things which is covering us. பாருங்கள், முதலாவதாக தேவன் கொடுக்க போகிற எண்ணிறந்த ஆசீர்வாதங்களை காண்பிப்பதற்கு வெளியிலே அழைத்து கொண்டு வருகிறார். To see the countless blessings that He has kept, He is bringing us out. அப்பொழுதுதான் தெரிந்தது, தேவன் என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், இப்படி ஆசீர்வதிப்பார் என்று தெரிந்தது. Only then he realized this is how He has blessed me and this is how He is going to bless me. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். Few things the Lord will allow it. சில காரியங்களை தேவன் நமக்கு படிப்பிக்கும்படியாக, நமக்கு உணர்த்தும்படியாக தேவன் சில காரியம் அனுமதிப்பார். So few things for us to realize, to urge us, He will allow certain things. அதன் மூலமாக தேவன் அனுமதித்த சில காரியங்கள் மூலமாக நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களுடைய மேன்மை நமக்கு தெரிய வர கர்த்தர் கிருபை செய்வாராக. Only because He has allowed us, we'll able to see the greatness of His blessings that He has kept. வந்து பார்க்கிறார் வானத்தை. Now He comes and sees the heaven. என்ன முயற்சி பண்ணியிருந்திருப்பார், முடியல. You could have tried to count it, but not. உன்னுடைய ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்க போகிறது. This is how your blessings will be. இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த நிலையை நினைத்து அநேகர் சோர்ந்து போகிறார்கள். Many are discouraged by the state that you are today. இல்லை, ஆபிரகாமுக்கு தேவன் செய்து காட்டினார் அல்லவா, செய்முறை விளக்கம் டெமோ நமக்கும் தேவன் செய்வார். No, like how the Lord showed the demo to Abraham, He will also do it for us. இரவிலே சென்று வானத்தை அண்ணாந்து பாருங்கள். Go to the outside and see the clouds. தேவன் செய்ய போகிற தரப்போகிற ஆசீர்வாதங்கள் அப்படித்தான் இருக்கும். The blessings what the Lord is going to give it to you will be like. சில வேளைகள் அந்த நட்சத்திரங்களை மேக கூட்டங்கள் மறைத்திருக்கும். Sometimes the clouds would have covered the sky. பார்க்க முடியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கும். It will be covered that you are not able to see it. ஆனால் இந்த மேகம் நிரந்தரம் அல்ல, நட்சத்திரம் ஆசீர்வாதங்கள் தான் நிரந்தரமானது. But the clouds are not permanent. Only the blessing, the stars are permanent. அந்த மேகங்கள் மறைந்து போகும், தெய்வத்திற்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். The clouds will pass by. The blessing will come reaching us. தேவன் ஆபிரகாமுக்கு என்ன அழகாக காட்டித் தருகிறார். How beautifully the Lord showed to Abraham. ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை விதமாக சொல்கிறார். In the second verse of the 15th chapter, it says like, அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. But Abram said, Lord God, what will you give me, seeing I go childless? இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? in this place Abraham is asking, Lord God, what will you give me? தேவன் யோசிச்சிருப்பாரு, என்னடா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார் ஆபிரகாம். God would have thought, oh, looking at me, he asked such a இவருக்கு question. பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன், என்ன பார்த்து என்ன தெரிவின்னு கேட்டார் இவரு. I have kept a great blessings for him, and he is asking me a question like this. பிள்ளைகள் அப்படி தான் தெரியாம தகப்பட்டேன், எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. Sometimes the children will ask the father like this, what have you kept for me? நான் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் அவனுக்கு தானே அப்படின்னு தகப்பன் யோசித்து கொண்டிருப்பார். And the father will be saying, all that I kept is only for you. 2ஆம் வருஷத்திலே அவர் என்ன தருவேர் என்று கேள்வியை கேட்கிறார். 5ஆம் வருஷத்திலே நான் உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதங்களை உன்னால் எண்ணவே முடியாது என்று கர்த்தர் நிரூபிக்கிறார். In the second verse he asked, what will you give me? In the 5th verse the Lord said, the blessing which I'm going to give you, you will not able to count it. தேவன் தரப்போகும் ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வார்த்தைகள் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை தெரிய காட்டினது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற
அந்த ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரிய காட்டுகிறது. Like the word of the Lord announced the countless blessings that He has kept for him, even today the word of the Lord will make you to keep this countless blessings. ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். The same God who blessed Abraham is mighty to bless you and me. நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? You know how our blessing will be? எண்ணிலடங்காத ஆசீர்வாதம். A countless blessing. அந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Lord may help us to receive that reward. தேவன் பலனை தந்து விளக்கத்தை தந்து தேவ ஆசீர்வாதத்தை எண்ணிலடங்காமல் தருவாராக. The Lord will give this reward and He will give you the revelations and He will give you a blessing which is countless. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Father who He loves, நல்ல வெள்ளைக்காய் துதிக்கிறோம் we ஐயா. thank you for this beautiful time. உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. We thank you for your words, Lord. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோமே. We meditate on the word of the Lord to Abraham. ஆண்டவரே, ஆபிரகாமின் மன நிலைமையை அறிந்து நீர் பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. We thank you for understanding Abraham and you spoke with him. ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலை உம்முடைய வார்த்தைகள் மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. We thank you that your words have changed the situation. எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுவதாக. Let our life situations be changed. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கை மாறுவதாக. And the people who are seeing this, let their life be அவருடைய changed. சூழ்நிலைகள் மாறுவதாக. Let their situations be changed. இதிலே அந்த பங்கு பெறுகிற வேளையிலே வார்த்தை கேட்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் அற்புதங்கள் நடப்பிப்பதாக. And when you are hearing these words, when your words go and miracles be happen, Lord. மகா பெரிய பலனை கட்டளையிடுவதாக. We command them a countless blessing. பயப்படாதே என்று பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. We thank you that you spoke, fear not. நீர் கேடகமாக இருந்து நடத்துவீராக. Lord, be our shield and guide us. எல்லா குழப்பங்களையும் மாற்றி ஒரு விளக்கத்தை வெளிப்பாட்டை கட்டளையிடுவீராக. Change all the confusions and give us a big clarity, Lord. ஒருவேளை ஆண்டவரே சில முடிவு செய்ய வேண்டும் என்றால் அவளோடு இருந்து சரியான முடிவுகள் செய்து ஆவிக்குரிய முடிவுகள் செய்து மாம்சத்தில் இல்லாமல் ஆண்டவரே தெய்வீக முடிவை கட்டளையிடுவீராக. Lord, if in the place when they have to take a decision, be with him and take the decision, not in the decision of the flesh. எண்ணி முடியாத ஆசீர்வாதம் என்று ஆபிரகாம் ஆயத்தப்பட்டு அதை சுதந்திரித்தது போல எங்களுக்காய் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவனுடைய வார்த்தைகள் எங்களை ஆயத்தப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. Like Abraham was prepared to receive the countless blessings, Lord, let your word change us and make us to prepare to receive the countless blessings. உம்முடைய கரத்தை கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்களை நடத்தட்டும், ஆசீர்வதியும். Lord, we surrender in your hands. Let your words to be changed now. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Jesus name, Father. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பு எடுத்தது மாதம் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்று மீண்டும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் எண்ணில் அடங்காத ஆசீர்வாதங்களை மகா பெரிய பலனையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு ஒரு பெரிய வெளிப்பாட்டை கட்டிடுவராக. கர்த்தங்களோடு இருப்பாராக. God bless you. பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.